வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் 10 நாளைக்கு முன்னாடி சேலத்துல தன்னுடைய கட்சியின் கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு போய் படுத்தவர் தான். இழுத்து போத்திக்கிட்டு படுத்த விஜய் அவர்களை இன்னைக்கு அவர் கூட இருக்கிற அல்ல கைகள் தட்டி எழுப்பியிருக்காங்க. என்னன்னு சொல்லி, "சார் வேலூர்ல ஷூட்டிங் இருக்குது. ஸ்கிரிப்ட் ரெடி" அப்படின்னு சொல்லி. சாரி, ஷூட்டிங் இல்ல. கூட்டம். அவருடைய கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் இருக்குது. ஸ்கிரிப்ட்லாம் ரெடி. நீங்க அங்க ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பியிருக்கிறாங்க. வழக்கம் போல விஜய் அவர்கள் எந்திரிச்சு அதே வெள்ளை சட்டை, சாண்டல் கலர் பேண்ட போட்டுட்டு கிளம்பி வந்துட்டாப்ல. வர்ற வழியில வழக்கம் போல இந்த அணில் குஞ்சு குறி கூட்டங்கள் எல்லாமே விஜய் அவர்களுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து நிறைய இடைஞ்சல்கள் செய்து கொண்டு தான் வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. வழக்கம் போல அந்த தடுப்பு கம்பிகள்லாம் உடைச்சி 4900 பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல எல்லாரையும் அனுமதிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு பெண் பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு 2 குட்டி பாப்பா இருக்குது. அந்த 2 குட்டி பாப்பாவையும் வீட்டுல விட்டுட்டு தான் விஜய் அவர்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஓகே. இதுக்கு பிறகு ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல விஜய் அவர்களை சந்தித்த பிறகு இந்த இடத்துல எனக்கு என்னுடைய உயிர் போன, நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பேசியிருக்கிறாங்க. பாப்பாங்க எல்லாம் வீட்டுல தான் விட்டு வந்திருக்கோம். 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம். நாங்க அவர் பார்க்கணும், அவர் பார்க்கறதுதான். நாளைக்கு முன்னாடி தான் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. பல லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா? எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாங்கன்னு பாத்தீங்களா நீங்க? அப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? அப்படி என்னதான் உங்க விஜய் அவர்கள் பேசி கிழிக்கிறாரு அப்படின்ட்டு நீங்க அவரை பார்க்கறதுக்கு ஓடுறீங்க? ஏதாவது விஜய் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசினாங்க. அப்படிதானா? அத்தனை லட்சம் பேர் வந்திருந்தாங்க இல்லையா? அத்தனை லட்சம் பேரையுமே கூப்பிட்டு இப்போ கூப்பிட்டு சீமான் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டா கூட அப்படி மனப்படமா ஒப்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிருக்கிறாங்க இல்லையா? நீங்க கூட்டத்துக்கு போனீங்கல்ல, இந்த கூட்டத்துல விஜய் என்ன பேசினாருன்னு நீங்க சொல்லிருங்க பாப்போம் என்ன பேசினாரு அப்படின்ட்டு. அது கூட பரவாயில்ல, விஜயே சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, தெரியாது, கருத்துகள் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இப்படிதான், இதுதான் தமிழக வெற்றி கழகம். கரூர் சம்பவத்தை பத்தி பேசியிருக்கிறாப்ல. என்னன்னா, நான் நினைச்சேன் இந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிடுதேன் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் விஜய் ஒரு நண்பரா தான் பாக்குறாராம். அப்படி ஸ்டாலின் ஐயா என்னை நண்பராக பார்க்கும் பட்சத்தில் கரூர்ல நடந்த சம்பவத்தை என் மீது ஏன் பழியை போடுகிறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் விஜய் அவர்கள். நான் இந்த கேள்வியை திரும்ப உங்களுக்கு எழுப்புறேன். விஜய் சார் அவர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? டிஎம்கே எப்போ சொல்லியிருக்கு? எந்த இடத்துல சொல்லிச்சு விஜய் தான் இப்போ கரூர்ல நடந்த 41 உயிர் இழப்புக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல திமுக சொல்லிச்சு? திமுக மட்டும் இல்ல, எந்த கட்சிக்காரங்க உங்களை சொன்னாங்க? அது சம்பவம் ஒரு ஸ்டாம்பேடு தான். அதாவது விஜய் அவர்களை பார்க்க கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு உல்டாவாட்டு குற்றம் வைக்கிறீங்க. திமுக என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. நீங்க தான் திமுக சொல்றீங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம் முழுக்க 41 பேர் இறந்ததுக்கு காரணம் திமுக தான், திமுக அரசின் காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் குற்றச்சாட்டை திமுக மேல வச்சிருக்கீங்க தவிர, திமுக ஒரு நாளும் விஜய் தான் காரணம் சொல்ல. அப்படி அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தா உங்கள் மீது வழக்கு போட்டு உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க. சரியா? ஏதோ பாவம் சினிமாவில் இருக்கிறான், நமக்கு தெரிஞ்ச பயலாச்சே அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்க வழக்கம் போல திமுகவை திட்டி பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? விஜய் அவர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க கட்சி தொடங்கினது மக்களுக்கு நல்லது செய்யவா? மக்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை போக்குவதற்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவா? இல்ல நீங்க திமுகவை திட்டுவதற்காகவா? திமுகவை திட்டுவதுதான் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க ஏன் கட்சி தொடங்குனீங்க? சினிமாவில் நடிச்சுக்கிட்டே ஒரு ட்விட்டு போட்டு விட்டுருலாமா 2 வரியில? திமுகவை திட்டி ஒரு 2 வரியில ட்விட்டு போட்டு விட்டா முடிஞ்சு போமா? இதுக்கு தான் நீங்க ஒரு கட்சியை தொடங்கி மக்களை உங்களை பார்க்கணும் வர வச்சு அழகழிச்சு இப்படி ஒரு தேவையில்லாத வேலை. 41 உயிர் மரணம், கிட்டத்தட்ட 50 பேர் இறந்துருக்குறாங்க இது வரைக்கும் உங்களை பார்க்க அப்படித்தானே? இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவன்,
இதுக்கு ஒரு அரசியல் தேர்தலில் வந்து நீங்க நிக்க போறீங்க. 2026 தேர்தலை விட காணாம போயிடும். விஜய் அவர்களுடைய முகத்துல வந்து இன்னைக்கு வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் எப்ப முடியும், எலெக்ஷன் எப்ப முடியும், நாம வந்து எப்ப சினிமா நடிக்க போகலாம் அப்படிங்கிறது வந்து விஜய் முகத்துல வந்து அப்படி அப்பட்டமா தெரியுது. அவ்வளவு தெளிவா தெரியுது. விஜய் அவர்களுடைய முகம் வந்து காட்டி கொடுக்குது. அப்படி ஒரு மனநிலையில தான் விஜய் அவர்கள் வந்து இருக்கிறாப்ல. இதுதான் வந்து உண்மை. வழக்கம் போல விஜய் வந்து இன்னைக்கு 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டாப்ல. இனி போயிட்டு போட்டு இழுத்து மூடிட்டு படுத்து தூங்கிடுவாப்ல. இனி அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆன அப்புறம் தான் எந்திச்சு வெளியே வருவாப்ல. பாப்பா அடுத்த தடவை என்ன பேச போறாரு அப்படின்னு. நாங்க சொல்றேன் 2 கட்சிக்கு நடுவுல தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு என்டிகே, நாம் தமிழர் கட்சி. வேற எந்த கட்சியும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அங்க வந்து நடக்கும். 2026 தேர்தலை நீங்க பார்க்க தான் போறீங்க. மீண்டும் ஒரு காலநிலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.